செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம். தற்பொழுது 11ஆம் வகுப்புக்கான துணைத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகிறது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் மாணவ செல்வங்கள் பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கீங்க, ஓகேங்களா? ஏன்னா பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் தான் ரிசல்ட் லாஸ்ட்டாக வெளியிடுறாங்க. முதல்ல 12க்கு வெளியிட்டாங்க, அதுக்கப்புறம் 10க்கு நேற்று வெளியிட்டாங்க. இன்று நம்மளுடைய 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு தேர்வு முடிவுகள் பார்த்திங்கன்னா வெளியிடப்படுகிறது. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் டுடே பார்த்திங்கன்னா வெளியிடுகிறார்கள். நம்மளுடைய பார்த்திங்கன்னா தேர்வுத்துறை இயக்கம் எப்போ என்ன டைமில் வெளியிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 2 மணி அளவில் நம்மளுடைய 11ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் தேர்வுத்துறை இயக்கம் அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிடுறாங்க. என்ன வெப்சைட்டில் வெளியிடுறாங்கன்னா, நம்மளுடைய dge.tn.government.in அந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் காமிக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டு மார்க் ஷீட் டவுன்லோடு அப்படின்னு அந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி தெரியலன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன், ஓகேங்களா? நேற்று வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் இன்றைக்கி லைவும் போடுவேன். லைவ்லேயும் பார்த்திங்கன்னா எப்படி ரிசல்ட் பார்க்குறது A to Z பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? 11ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டில் பேப்பர் கரெக்ஷன் பண்ண டீச்சர்ஸாக இருக்கட்டும், பேப்பர் வேல்யூவேஷன் பண்ண டீச்சர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவ செல்வங்கள் பார்த்திங்கன்னா அதிக சதவீதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்லாங்க. ஏன்னா 11th பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இன்டர்னல் மார்க் போட்டிருப்பாங்க. அவங்க பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா மார்க்லாம் எடுக்க தேவையில்ல. ஓரளவுக்கு இருந்தாவே பார்த்திங்கன்னா மார்க் தட்டி தூக்கி பாஸும் பார்த்திங்கன்னா ஆகலாம். ஸோ செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே தெரியும், குறிப்பிட்ட சப்ஜெக்ட் இல்லாமல் ஆல் ஓவராக பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் பெரும் விதத்தில் மார்க் எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய கருத்தாக இருக்குது. மாணவ செல்வங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயமாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாலும் கூட நம்பிக்கையோடு இருங்க, ஓகேங்களா? கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அண்ட் நம்பிக்கைக்கான கமெண்ட்ஸ் ஹாட் கமெண்ட்டை எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் செல்லக்குட்டீஸ் உங்களுக்கான ரிசல்ட் இன்று வெளியாகிறதுனால நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஓகேங்களா? ரிசல்ட் வெளியாயிடுச்சுன்னா நம்ம பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகணும் அப்படின்றத தாண்டி அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்சிட்டு நம்ம 12th எக்ஸாம் மட்டும் தான் இருக்குது அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்ப்பா, ஓகேங்களா? நல்லாவே இருக்குது. அண்ட் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சிலர் இருக்காங்க, ஓகேங்களா? ஃபெயிலியர் லிஸ்ட்டை பற்றி நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் பேப்பர் கரெக்ஷன், பேப்பர் வேல்யூவேஷன் ஆஃப் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் ஓகே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பார்த்திங்கன்னா பக்கங்களாக இருக்கட்டும், ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், அவங்க எழுதியிருக்கக்கூடிய கண்டென்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் பெரும் விதத்தில் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்றத. ஸோ மறக்காமல் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் செல்லக்குட்டீஸ், மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. ஓகே செல்லக்குட்டீஸ், பை, டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.